வணக்கம். இன்று விருந்தோம்பல் அதிகாரத்தின் 2வது குறளை நாம் காணலாம். பலமா விருந்தோம்பல்னு சொன்னால் என்ன சொன்னோன்னா, வருகின்ற விருந்தினர், நம்மளை தேடி வரக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் யாரும் வரும்பொழுது நம்ம அவங்கள கூப்பிட்டு உபசரிப்போம் இல்லையா? அந்த உபசரித்தலுக்கு பேர் தான் விருந்தோம்பல். வந்த உடனே என்ன செய்வோம்? டம்ளரில் தண்ணி கொண்டு கொடுப்போம். இது முதலாக நாம் செய்யக்கூடியது. ஏன் தண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா வரக்கூடியவர்கள் எந்த எண்ணத்தில் வருகிறார்கள் அது நமக்கு தெரியாது. நல்ல எண்ணத்தோடு வரலாம், தீய எண்ணத்தோடு வரலாம், பசியோடு வரலாம். இப்படி பல விதங்கள் இருக்குது இல்லையா? நம்மக்கிட்ட சண்டை போடக்கூட வரலாம். ஆனால் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? உடனே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்துடணும். கொடுத்த உடனே அதை குடித்த வயிறு என்ன ஆகுது? குளுமை அடைகிறது. அப்போ நம்மக்கிட்ட பேச வர்றவங்க கூட கொஞ்சம் நிதானிப்பாங்க, என்ன பேசணுங்கிறத நினைப்பார்கள். அதே போல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வீட்டுக்கு வெளியில் போனாங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. வெறும் வயிறாக போனோம்னா அந்த வயிறு எரியுது இல்லையா? நம்ம போய் முடிக்கக்கூடிய காரணங்கள், அந்த செயல்களை நம்மால் திறம்பட செய்ய முடியாது, கரெக்டாக செய்ய முடியாது. ஒன்று கோபம் வரும், இல்லைனாக்கா வேறு ஏதாவது பண்ணிவிட்டு அந்த செயலை முடிக்காமல் வந்துவிடுவோம். அதனால் வீட்டை விட்டு வெளியில் போகிறோன்னு சொன்னாலே நம்ம என்ன ஆகாரம் சாப்பிட்டு விட்டு போக வேணும், இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு தான் நம்ம காரியத்தை தொடங்க வேண்டும். அதே போல் தான் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வர விருந்தினர்களுக்கு தண்ணீரை அருந்த கொடுக்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் என்னென்ன, இந்த விருந்தோம்பல் பண்பு கொஞ்சம் மறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன் அப்படின்னா, விற்கிற விலைவாசி, யாரும் இப்போ விவசாயத்தை கையில் எடுக்கவில்லை. அதனால் வீட்டில் நம்மளால் காசு கொடுத்து பொருள் வாங்கும் பொழுது யாராவது விருந்தாடி வந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த விருந்தினர் ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோமோங்கிற மாதிரி ஒரு நிலை கிராமப்புறங்களில் இல்லை, ஆனால் நகர்ப்புறங்களில் இருக்கிறது. ஆக இந்த விருந்தோம்பல் என்பது மிகச்சிறந்த பண்பு. அந்த காலத்தில் சிவனடியார்கள் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, யாருக்காவது உண்ண கொடுத்து விட்டுத்தான் உண்பார்கள். அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ, எவ்வளவு எளிமையான உணவாக இருந்தாலும் யாராவது ஒருவருடைய பசியை ஆற்றிய பிறகே அவர்கள் வீட்டில் சாப்பிடுவார்கள். இதுவும் விருந்தோம்பலின் பண்பாக கொள்ளப்படுகிறது. இப்போ இந்த 2வது குறள் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போமா? விருந்து புறத்த தானுண்டல் சாவா மருந்தை நீனும் வேண்டற்பாற்றன்று. விருந்து புறத்த தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. விருந்தினரை வந்த உடனே நம்ம உபசரிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம சில சமயம் என்ன பண்ணோம்னா, நம்ம சாப்பிட உட்காருவோம், அப்போ யாராவது வருவாங்க. சரி, நான் அவங்கள அப்படியே உட்கார வச்சுட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அவங்களுக்கு உபசரித்த பிறகு தான் நம்ம சாப்பிடணும். அவர்கள் சாப்பிட்ட பிறகு நாம் சாப்பிடுவதுங்கிறது ஒரு முறையும் கூட. சில சமயம் நம்ம அவர்களோடு இணைந்தே சாப்பிடலாம். இப்போது அந்த மாதிரி விருந்து புறத்த தானுண்டல், வெளியில் விருந்தினரை அமர வைத்து விட்டு நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது. எப்படி இருந்தால் கூட சாப்பிடக்கூடாது. நமக்கு சாவா மருந்து, நம்ம சாப்பிட்றது ஒரு நல்ல உணவு, நம்மளுடைய உயிரை காப்பாற்றக்கூடியது, இறப்பை தடுக்கக்கூடிய உணவு அப்படின்னா கூட என்ன செய்யக்கூடாது? அந்த சாப்பாட்டை நம்ம அவங்கள வெளியில் காக்க வைத்து விட்டு சாப்பிடக்கூடாது. விருந்தினரை வெளியில் அமர வைத்து விட்டு நமது உயிரை காக்கக்கூடிய உணவு என்று ஒன்று இருந்தாலும் அந்த உணவை நாம் அப்பொழுது சாப்பிடக்கூடாது. அவர்களுக்கு அளித்து விட்டு சாப்பிட வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். ஔவையார் அதியமான் நெல்லிக்கனி. அதியமான் என்ன பண்ணுறாரு? நெல்லிக்கனியை ஔவைக்கு தருகிறார். அவர் பெரிய மன்னர், அவர் தரணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அவர் தராரு? தமிழை வளர்க்க வேண்டும். அப்போ அந்த விருந்தோம்பல் எங்கே நிற்கிது பாருங்க. தமிழின் பால் கொண்ட ஈடுபாட்டால் அவர் என்ன சொல்கிறார்? அந்த நெல்லிக்கனியை ஔவைக்கு வழங்கி, நீங்கள் தமிழை வளருங்கள், நான் ஒரு மன்னன், என்னுடைய இறப்பு என்பது ஒரு சரித்திரம் போன்றது, ஆனால் நீங்கள்லாம் உங்களுடைய தமிழ் என்பது எந்த நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கும், அதற்காகத்தான் இந்த கனியை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி நெல்லிக்கனியை கொடுக்குறார். பார்த்துக்கங்க, அதுதான் சாவா மருந்து நெல்லிக்கனி. அதை கொடுக்குறார் பாருங்க. அதுதான் விருந்தோம்பலின் தலையாய பண்பாக கொள்ளப்படுகிறது. இப்போது இந்த குறள் என்ன சொல்லுது? சாவா மருந்தாக இருந்தால் கூட, சாவா மருந்துன்னா மருந்து கிடையாது, அது போன்ற உணவாக இருந்தால் கூட விருந்தினரை அமர வைத்துவிட்டு நாம் உண்பது என்பது தவறு என்று வள்ளுவம்
கூறுகிறது. நாளை மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.